காஷ்மீர் மாநிலத்தில் ஞாயிறன்று நடந்த கலவரத்தில் மேலும் ஒரு இளைஞர் இறந்தார். இதனால் பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் மாவட்டத்தில் கடந்த வெள்ளியன்று பயங்கரவாதிகளுக்கும் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் ஹிஜ்புல் முஜாஹிதீன் கமாண்டர் புர்ஹான் வானி உள்பட 3 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் பயங்கரவாதத்துக்கு ஆள் சேர்ப்பதில் மூளையாக செயல்பட்ட புர்ஹான் வானி கொல்லப்பட்டது இளைஞர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனால் அனந்தநாக் மாவட்டம் உள்ளிட்ட காஷ்மீர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கலவரம் மூண்டது. கலவரத்தை அடக்க பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 11 பேர் உயிரிழந்தனர். மேலும் 4 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்ததால் பலி எண்ணிக்கை 15 ஆனது. ஞாயிறு காலை புல்வாமா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் மீது இளைஞர்கள் கல்வீசி தாக்குதல் நடத்தினர். அப்போது பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் இளைஞர் உயிரிழந்தார். அதனால் பலி எண்ணிக்கை 16ஆக உயர்ந்துள்ளது. கலவரத்தில் இதுவரை 200க்கும் அதிகமானவர்கள் படுகாயமடைந்தனர். அனந்தநாக், புல்வாமா, ஸ்ரீநகர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வதந்திகள் பரப்பப்படுவதை தடுக்க செல்போன் இணைய சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது. அமர்நாத் யாத்திரையும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் காஷ்மீர் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் டெல்லியில் ஆலோசனை நடத்தினார். கூட்டத்தில் உள்துறை செயலாளர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். காஷ்மீரில் சகஜ நிலை திரும்ப மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது.